السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أولا يرون أنهم يفتنون في كل عام مرة أو مرتين ثم لا يتوبون ولا هم يذكرون. وما أصابتكم من مصيبة فبما كسبت أيديكم ويعفو عن كثير. وقال النبي صلى الله عليه وسلم: الخلق كلهم عيال الله وأحب خلقه إليه أنفعهم لعياله. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவிலா அருளும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார், அகிலத்தின் அருட்கொடை, பிரபஞ்சத்தின் பேரொளி, நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த ஜும்மாவுடைய நன்னாளில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆன் ஷரீஃபின் வழியாக மனித சமுதாயத்திற்கு கற்றுத்தருகிற பாடத்தில் மிக முக்கியமான பாடம், நாம் பார்க்கிற இந்த கோடான கோடி படைப்புகளை படைத்தவன் யார்? குர்ஆனுடைய நிறைய வசனங்களில் செய்திகளை சொல்லி வருகிற இடங்களில் எல்லாம் மனித சமூகத்திற்கான சிந்தனையை அல்லாஹ் கிளறி விடுவான். இந்த வினோதமான படைப்புகளை படைத்தவன் யார் என்று நீங்கள் சிந்தியுங்கள். கோடான கோடி படைப்புகளை படைத்து அவைகளை இயக்குகிற சக்தியையும் தன்னகத்தே கொண்டவன் ரப்புல் ஆலமீன். ஆனால் எல்லா படைப்புகளை விடவும் அவன் விரும்பி உயர்வாக்கி வைத்திருப்பது மனிதன். அதனால்தான் சில நேரங்களில் இந்த மனிதன் நிதானம் இழந்து விடுகிறான். யார் படைத்தானோ அவனுக்கு மாற்றமானதை வணங்குகிற நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். வேதங்களின் வழியாக செய்திகளை சொல்வது மனிதர்களுக்குத்தான். அப்படின்னா கோடான கோடி படைப்புகள் தானாகவே அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உங்கள் புறக்கண்களால் பார்க்கிற சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய படைப்புகளில் ஒரு படைப்பு. இந்த வார்த்தை பெருமானாரிடமிருந்து தவறாமல் வந்து கொண்டே இருக்கும். அது படைப்பு என்பதை நிரூபிப்பார்கள். இந்த படைப்பும் அதற்கான ஓடுதளங்களில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு நாளும் தன் பணி முடிகிற பொழுதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் சுஜூது செய்து தன் பணியை மீண்டும் செய்வதற்கான
அனுமதியை அது பெறுகிறது என்று நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். அசைகிற இலைகளும் அசையாமல் நிற்கிற இலைகளும் அல்லாஹ்வின் ஆணைப்படியே நடந்து கொள்கிறது என்று குர்ஆன் சொல்லுகிறது. உலகத்தில் அதிகமான உயிரினங்கள் வாழுகிற இடமாக கடலை அல்லாஹ் படைத்திருக்கிறார். கடலில் வாழுகிற உயிரினங்களின் எண்ணிக்கை அளவு திடல்களில் கிடையாது. நாம் மட்டுமே அல்லாஹ்வுடைய படைப்புகள் அல்ல, கோடான கோடி படைப்புகள் இருக்கிறது. ஆனால் இந்த படைப்புகளை ஏன் அல்லாஹ் படைத்தான் என்றால் தனது பிரதிநிதியான மனிதனுக்கு பயன்படுத்தும் என்றுதான் அல்லாஹ் படைத்திருக்கிறார். அவனால் படைக்கப்பட்ட எந்த படைப்புகளுமே வீணாய் படைக்கப்படவில்லை. ஒரு விவசாயியிடம் போய் நீங்கள் கேட்டால் மனிதன் உண்ணுவதற்காக உற்பத்தி செய்யப்படுகிற அந்த விவசாய நிலங்களில் ஆயிரக்கணக்கான உயிரினங்களை அல்லாஹ் வாழ வைக்கிறார். சில உயிரினங்கள் விவசாயத்தின் பெயரால் அழிக்கப்படுவதும் அது அதிகமான மகசூலுக்காக வேண்டிய, சில பூச்சி இனங்கள் அங்கு உருவாகுவதும் மனிதனுடைய பயன்பாட்டிற்காக வேண்டிய. கோடான கோடி படைப்புகள் அத்துணையிலும் மனிதனுக்கு தெரிந்ததோ தெரியாததோ மனிதனின் பயன்பாட்டிற்காக வேண்டிய அல்லாஹ் படைத்தான். மனிதனை குறித்து அல்லாஹ் பேசும் பொழுது நீ என்னுடைய கலீஃபா, நீ கலீஃபான பிரதிநிதி. இவ்வளவு கோடிக்கணக்கான படைப்புகள் இருந்தாலும் அவைகள் அனைத்தும் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி வழிபட்டாலும் அல்லாஹ்தான் ரப்பு என்பதை மொழிவதற்கான பிரதிநிதி நீ மட்டுமே என்று அல்லாஹ் சொல்லுகிறார். மனுஷன் தானே பேசுறான், சொல்லுங்க, நம்ம தானே பேசுறோம். நம் பேச்சுக்களில் படைத்தவனாகிய ரப்பு வெளிப்பட வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அதற்காக வேண்டித்தான் நம்மை அல்லாஹ் படைத்தான். நம்ம என்னைக்கு அல்லாஹ் பேசியிருக்கோம்? சோதனைகளும் வேதனைகளும் வருகிற பொழுது அல்லாஹ்வை அழைப்போம் இல்லையா? சந்தோஷங்களும் இன்பங்களும் ஏற்படுகிற பொழுதெல்லாம் என்னுடைய திறமை என்று மாறுதட்டிக் கொள்வோம். இவ்வளவு பிரமாண்டமான இந்த படைப்பு மற்ற படைப்புகளோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது ஆக பலகீனமானவன் மனிதன். சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு எல்லா மனிதரிடத்திலேயும் குடிகொண்டிருக்கிற அகம்பாவம் அல்லது தற்பெருமை, இந்த ஒரு குணத்திற்கு அவர்கள் சொல்லித் தருகிற பாடம் என்ன தெரியுமா? ஏன்னா இது பல பேரை அழிச்சிருது. எது எதுங்க சொல்லுங்களேன். இந்த அகம்பாவமும் தற்பெருமையும். அகம்பாவம்னா என்ன? என்னால மட்டும்தான் முடியும், வேற யாருக்கும் முடியாது. இது ஒரு அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக போற்றப்பட்ட ஒரு மூமினிடம் வெளிப்படக்கூடாத குணம், ஷைத்தானுடைய குணம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ் ஷைத்தானை பார்த்து என்ன சொன்னான்? சொல்லுங்க, என்ன சொன்னான்? ஆதமுக்கு சஜ்தா செய். என்ன செஞ்சிருக்கணும்? என்ன செஞ்சிருக்கணும்? சஜ்தா செஞ்சிருக்கணும். ஏன்னா சொன்னவன் யாரு? அல்லாஹ். எஜமான் சொன்னா செய்யணுமா இல்லையா? அவனுக்குள் குடிகொண்டிருந்த தற்பெருமையும் அகம்பாவமும் அவனை சீண்டி விட்டது. நம்ம சில பேர்கிட்ட சொல்லுவோம், நீ யார்கிட்ட பேசுறது தெரியுமா? சில பசங்கள்லாம் விவரம் தெரியாம அத்தாட்ட கை நீட்டி பேசுவான். தந்தைக்கே பாடம் எடுப்பான். இப்ப அம்மா சொல்லும், டேய் யார்கிட்ட பேசுறது தெரியுமா? இதுதான் பணிவு, இதுதான் அறிவு. சொன்னவன் ரப்பு. கோடிக்கணக்கான மலக்குமார்கள் சொன்னவன் ரப்பு என்பதை உணர்ந்து சஜ்தாவில் விழுந்து விட்டார்கள். இவன் மட்டும் நின்றுட்டான். இந்த அகம்பாவம், இந்த தற்பெருமை இருக்கிறது, அவனை பேச வைத்தது. உலகத்துல முதல்ல ஆர்குமெண்ட், வீண் விவாதத்தை தொடக்கி வைத்தது யாரு? இப்லீஸ் தான். யார்கிட்ட பேசுகிறோம் அப்படிங்கிற மரியாதை வேண்டுமா இல்லையா? இந்த அகம்பாவம், தற்பெருமை எல்லாவற்றையும் அழித்துவிடும், அவனையும் அழித்துவிடும்.
இவன் அல்லாஹ்வுக்கே கிளாஸ் எடுத்தவன் என்ன சொன்னா தெரியுமா? ஏண்டா சரிதா செய்யல, நான் ஏன் செய்யணும், நான் ஏன் செய்யணும், ஏன் செஞ்சா என்ன? قال انا خير من. இவன் யார்கிட்ட சொல்றான்? அல்லாஹ்விடமே சொல்றான். நீ யாருக்கு சுஜூது செய்ய சொன்னாயோ அவனை விட நான் சிறந்தவன். அகப்பாவம் சரிடா, எப்படி சிறந்தவன் இங்க பார்க்கணும். படைத்தவனுக்கே சொல்லிக் கொடுக்கிறான். خلقتني من نار وخلقته من طين. அல்லாஹ், நீ என்னை நெருப்பில் படைத்திருக்கிறாய், அவனை களிமண்ணில் படைத்திருக்கிறாய். லாஜிக் பேசுறான். யார்கிட்ட? ரப்பிடத்து. காரணத்தையும் சொல்லுகிறான். நெருப்பு அதலபாதாரத்தில் பற்ற வைத்தாலும் அது மேல் நோக்கி செல்லும். நான் படிச்சிருக்கிறேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன், எனக்கு சொந்தக்காரர் இருக்கு, எனக்கு வீடு இருக்கு. சராசரியா நம்ம பேசணுமா இல்லையா? இது அல்லாஹ் கொடுத்த ஞாபகத்துன்னு சொல்றது வேற, அகம்பாவத்தில் பேசுவது வேற இல்லையா? அவன் லாஜிக்காக பேசினான். நீ என்னை நெருப்பில் படைத்திருக்கிறாய். நம்ம பசங்களே சொல்றாங்க நெருப்புடா, அது முட்டாள்தனத்தின் வார்த்தை. அது சரி, அவர் என்ன? அவரை மண்ணில் படைத்திருக்கிறாய். அவன் தான் முதல்ல மண்ணின் மீது மக்குத்தன்மையை ஏற்படுத்தி. நம்மளே சொன்னோம்ல, போன மண்ணாங்கட்டி சொல்லக்கூடாது அல்லவா? இந்த மண் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் இருந்து போட்டாலும் அது கீழ் நோக்கி வரும். தாழ்ந்த ஒரு பொருளுக்கு உயர்ந்த பொருளாகிய நாம் பணிவது அது முடியாது. படைப்புகளை படைத்தான் நெருப்புள்ள அளவில். நெருப்பு யாருக்காக சொல்லுங்க? மனிதனுக்காக. மண் யாருக்காக? மனிதனுக்காக. நீர் யாருக்காக? மனிதனுக்காக. காற்று யாருக்காக? மனிதனுக்காக. இத்துணை கலவைகளையும் ஒருங்கே பெற்றவன் மனிதன். அல்லாஹ் சொல்வான், ஒன்னையே யோசித்துப்பார். காற்று இல்லாமல், நெருப்பு இல்லாமல், நீர் இல்லாமல், ஆகாயம் இல்லாமல் உன்னுடைய படைப்பே கிடையாது. மோமீன்களே, இந்த மனிதனுக்குள் எழுகிற இந்த அகப்பாவம், இந்த தற்பெருமை, இவைகளெல்லாம் அல்லாஹ் கைவிட்டு நமக்கு சொல்றான். சித்தீக் நாயகம் சொல்வார்கள், உனக்கு இந்த மாதிரி துர்க்குணங்கள் இருந்தால் துடைத்து எரிந்து விடு. நான் ஒரு பாடம் சொல்றேன், நீ யோசித்து பார். ஒவ்வொரு நாளும் இரவில் உறங்க செல்லும் பொழுதெல்லாம் மலத்தை சுமந்து கொண்டுதான் நீ தூங்குகிறாய். மலத்தை சுமந்து கொண்டு தூங்குகிற உனக்கு எதற்கு பெருமை? எந்த விதத்தில் நீ பெருமைக்குரியவனாக மாறிவிட்டாய்? சொல்லுங்க. செப்டிக் டேங்க பார்த்தா மூக்க பிடிக்கிற இல்லையா? கழிவுகளை கண்டால் ஒதுங்கி செல்லுகிறோம். ஆனால் கழிவுகளை, கழிவறையை சுமந்து கொண்டு தூங்குகிற உனக்கு இந்த அகம்பாவம், இந்த தற்பெருமை கூடாது என்று சித்திக் நாயகம் சொல்லுகிறார். எதுக்குங்க தொழுகை, நோம்பு, சக்காத்து, அஞ்சல் எதுக்கெல்லாம் கடமையாக்கணும்? நம்மை பண்படுத்துவதற்கு தானே. என் காசு இல்ல அப்படிங்கிறத உணர்த்துறது தான் தர்மம். நான் ஒண்ணுமே இல்லை என்று உணர்த்துவதுதான் ஹஜ்ஜு. மற்றவர்களுக்கும் பசிக்கும் என்பதை உணர வைப்பதுதான். சொல்லுங்க. எல்லா இபாதத்துகளிலேயும் அல்லாஹ் நம்மை பண்படுத்திக் கொண்டே இருக்கிறார். மனிதனுக்காக அல்லாஹ் அனைத்தையும் படைத்து அனைத்தின் மூலமாகவும் அற்புதமான வாழ்வை அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கிறார். இஸ்லாமிய பரிபாஷையில நாம் இப்படி ஒரு வார்த்தை உச்சரிக்க கூடாது. பத்திரிகைகளின் செய்திகள் எல்லாம் பார்ப்போம், இயற்கைன்னு ஒரு வார்த்தை. இது யாரு உபயோகப்படுத்துற வார்த்தை? சொல்லுங்க, சொல்லுங்களேன். நாத்திகர்கள். நம்ம சொல்லக்கூடாது, இயற்கைன்னு ஒண்ணு கிடையாது, அத்துணையும் அல்லாஹ்வினால். அல்லாஹ்வை மறுப்பவர்கள் சொல்லுகிற வார்த்தை. அதனாலதான் இயற்கை பேரிடர், இயற்கை சீற்றம் அப்படின்னு நம்மையும் சொல்ல வைக்கிறார்கள். கிடையாது. அல்லாஹ்வுடைய படைப்புகள் அல்லாஹ்வினால் நிர்வாகம் செய்யப்படுகிறது.
இப்ப இந்த படைப்புகளை சில நேரங்களில் அதன் தன்மையில் இருந்து அவனே விலக்கி சோதனைகளையும் ஏற்படுத்துகிறான். குர்ஆன் முன்மொழிகிறது. சூரத்து தௌபாவிலே அல்லாஹ் பேசுகிறான், மனிதர்களே, ஈமான் கொண்டவர்களே, கொஞ்சம் நீங்கள் பார்வையை, சிந்தனையை செலுத்தி யோசித்து பாருங்கள். அல்லாஹ் நம்முடைய சிந்தனையை தூண்டுறான். நான் சம்பாதிச்சேன், அதெல்லாம் நான் பார்த்துருவேன், நான் இருந்தாதான் நடக்கும், என்ன கொண்டுதான் நடக்குது, நான் 50 வருஷத்துக்கு பிளான் பண்ணிட்டேன் எல்லாம் சொல்லுகிறான். தடமாறி பயணிக்கிற உன்னுடைய மனம், அவலா யரவுன அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன். நீ வாழ்ற காலத்துல நீ யோசிக்கிறாள், நீ வாழுகிற காலத்தில் நீ யோசி. ஒரு வருடத்தில் ஒரு முறையோ இருமுறையோ எனது படைப்புகளின் மூலம் உங்களுக்கு நான் சோதனைகளை தருகிறேன். சமதளங்களில் பூகம்பம், நிலநடுக்கம். ஒரு ஆண்டில் ஏதோ ஒரு நாட்டில் என்ன நடக்கும் சொல்லுங்க? நிலநடுக்கம் நடக்கும், பூகம்பம் ஏற்படும், 100 மாடி கட்டிடங்கள் அதிர்ந்து போகும், மனிதர்கள் கொத்து கொத்தாய் இறந்து போவார்கள், மனிதனுடைய சக்தி பயனற்று போய்விடும். நான் தான் ரப்பு என்பதை அவர்களுக்கு காட்டுவதற்கு தன் படைப்புகளையே அல்லாஹ் திருப்பி விடுகிறார். ஒரு கட்டிடம் எழுப்பப்படுவதற்கு முன்பு அந்த இன்ஜினியர்கள் சும்மா சாதாரணமா 100 மாடியில கட்டிடுவாங்களா? அந்த மண் பரிசோதனை நடக்கும். மண்ணில் தாங்கும் சக்தியை அளவிடப்படும். எவ்வளவு வலிமையான பில்லர்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று திட்டமிடப்படும். அதில் கம்பி எவ்வளவு, கலவை எவ்வளவு, இத்தனையும் தீர்மானித்துதான் 100 மாடிகளை எழுப்புகிறார்கள். ஆனால் இவ்வளவு பலமாய் தன்னை நினைக்கிற மனிதனுடைய கண்ணுக்கு முன்னால் அந்த 100 மாடி கட்டிடங்கள் சுக்கு நூறாக உடைந்து விழும் நிலையை வினாடியில உருவாக்கி விடுகிறானே. இந்த பலகீனத்தை அல்லாஹ் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். நீ இருமாப்பு கொண்டு, ஏன்னா இன்னைக்கு எல்லாம் விஞ்ஞானத்தின் மீது அதீத நம்பிக்கை. விஞ்ஞானத்தின் மீது அவன் ரெட் அலர்ட் சொல்ற அன்னைக்கு தான் நல்ல வெயில். கணிப்பு தானே தவிர கன்ஃபார்ம் கிடையாது. கடுமையான மழை ஏற்படலாம் அப்படின்னு சொல்ற செய்திகள் கணிப்பு. இந்த கணிப்பு மனுஷனுக்கு மட்டுமல்லங்க, நாய்கிட்ட இருக்கு, குரங்கிட்ட இருக்கு. ஆனா அதனால சொல்ல முடியாது, விஞ்ஞான உலகம் அதுவும் ஒரு படைப்பு என்பதை விஞ்ஞானிகள் உணர வேண்டும். அதனுடைய உச்சத்துலதான் அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறா. உங்ககிட்ட அந்த அளவுக்கு அறிவு கிடையாது, அதனால நீ எப்ப எது நடந்தாலும் இப்படி சொல்லி பழகிக்க. மாஷா அல்லாஹ், லா ஹவுல வலா குவத்த. சொல்லுங்க சார், மாஷா அல்லாஹ். ஆமா, அல்லாஹ் நாடியது மட்டுமே நடக்கும். எந்த ஆற்றலும் சக்தியும் நமக்கு யாருக்கும் கிடையாது. நம்ம எவ்வளவு பலகீனமானவர்கள். வராத மழையை வரவழைக்கவும் முடியாது, வந்த மழையை நிறுத்தவும் முடியாது. இதுதான் நம்முடைய பலகீனம். மோமீன்களே, ஒரு வருடத்தில் ஒரு முறையோ இருமுறையோ நான் என் படைப்புகளை கொண்டு உங்களை சோதனைக்கு ஆட்படுத்துகிறேன். இதான் அல்லாஹ் சொல்ற செய்தி. அப்போ ஈமானிய சமூகமும் இதர சமூகமும் நம்ப வேண்டும், சோதனைகள் தவிர்க்க முடியாத. சொல்லுங்க சார், சோதனைகள். உங்களுக்கு காய்ச்சல் வராதுன்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க பாருங்க, தும்மல் வராதுன்னு சொல்லுங்க, இருமல் வராதுன்னு சொல்லுங்க. சோதனைகள் வரும். ஒரு மூமினாக ஒருவர் சோதனைகளை எப்படியெல்லாம் பார்க்க வேண்டும் குர்ஆன் பாடம் சொல்லுது. அல்லாஹ் சொல்றான், சோதனை இல்லாத ஒரு வாழ்வை படைப்புகளில் நான் வைக்கவில்லை. சோதனை இல்லாத வாழ்க்கை ஒரு இடத்துல இருக்கு, அதுக்கு பேரு தான் சொர்க்கம். சிலருக்கு பசியே சோதனை, சிலருக்கு பசி எடுக்காததே 3 நாள் ஆச்சு, பசியவே மாட்டேங்குது. இன்னொருத்தர் சொல்றாரு 3 நாள் ஆச்சு சாப்பிடவே இல்லை.
யாருக்கு எந்த ரூபத்தில் என்ன, நாம் ரொம்ப பலகீனமானவர்கள் என்ற பாடத்தை அல்லாஹ் சொல்லிட்டு எதிர்நோக்கி வாழுங்கள். சோதனைகள் தொடும், சோதனைகள் தொடரும். இப்ப மனிதன் செய்ய வேண்டியது என்ன? ஒரு சக மனிதன் சோதித்தாலே தூக்கம் போயிரு. இஷா தொழுதுட்டு வர்றவங்க என்னங்க உங்களை அவர் லூசுட்டாரு, அவ்வளவுதான், அன்னைக்கு நைட் நம்ம தூக்கம் எங்க போச்சா? ஒரு சின்ன சோதனை நம் தூக்கத்தை தொலைத்து விடுகிறது. ஆண்டுக்கு ஒரு முறையோ இருமுறையோ எல்லாம் சொல்லுகிறார், என்னுடைய படைப்புகளை வைத்து உங்களை நான் சோதிப்பேன். இப்ப நாம திரும்பி கேட்கிறோம், 70 தாயை விட கருணையாளன் அல்லாஹ், நீ ஏண்டா எங்களை சோதிக்கிற? சோதனைனா நாம படுற சோதனைகள் என்ன சொல்லுங்க? சம்பளம் பத்துல, வருமானம் பத்துல, மனைவியால நிம்மதி இல்லை, பசங்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, காரை திருப்பி போயிட்டானுங்க, கடையில வியாபாரம் இல்லை. கரெக்டா? கரெக்டா? நம்ம ஈமானிய உறவுகள் அல்லாஹ் அக்பர். பக்கத்துல வயநாடு இந்த ஒரு வார காலமாக அல்லாஹ் அக்பர், அந்த படைப்புகளுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு சோதனை. அன்ற இரவு வரை கோடீஸ்வரர்கள் இல்லையா, எவ்வளவோ கனவுகளோடு வாழ்ந்தவர்கள், வருகிற விபரீதத்தை உணராமல் வாழ்ந்தவர்கள், காலையில் அரிச்சுவடை இல்லாமல் காணாமல் போன சூழல். எதனால் இது சம்பவிக்கிறது? அல்லாஹ் சொல்றான், நான் 70 தாயை விட கருணையாளன், எந்த அடியானின் மீதும் இப்படி ஒரு அழுத்தத்தை, ஒரு விபரீதத்தை, ஒரு ஆபத்தை அல்லாஹ் தரமாட்டார். ஏன்னா மறுமை நாளில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து அல்லாஹ் கேட்பான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ஒரு நாள் கூப்பிட்டான், நூஹே கொஞ்சம் பானைகள்லாம் செய்யுங்க. அல்லாஹ் சொல்லிட்டான்னு சொல்லி என்ன செஞ்சாரு? அழகாய் பானைகளை வடிவமைத்தார். எல்லாம் செஞ்சு முடிச்சு காய வச்சு பானைகள் தயாரான பொழுது அல்லாஹ் சொன்னா எல்லாம் உடைச்சிருந்தான். கேட்டார், ரப்பு எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் செஞ்சேன், உடைக்க சொல்றேன். அல்லாஹ் திருப்பி கேட்டார், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு என் படைப்புகளை படைத்திருக்கிறேன், நீ வினாடியில கையை தூக்கி அழிச்சிருன்னு சொன்னேன். படம் எடுக்கிறான் ரப்பு. எந்த தன் படைப்பும் அழிந்து போவதை அவன் விரும்புவதில்லை. அப்படின்னா பிளான் பண்ணி வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு ஊர்ல ஒரு சோதனையை கொடுக்கணும் அல்லாஹ் விரும்புகிறான் கேட்டா விரும்புவதில்லை. அல்லாஹ் அப்படி செய்ய மாட்டான். ஒரு தாயினுடைய கருணைக்கே இந்த உலகம் விலை கொடுக்க முடியாத பொழுது 70 தாயை விட கருணையாளன் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான், என் உயிரினங்கள் எதையும் நான் பட்டினி போட மாட்டேங்கிறான். தாயுடைய உணர்வு என்ன தெரியுமா? தான் சாப்பிடாவிட்டாலும் சொல்லுங்க, அன்னைக்கு அம்மாவும் அப்படித்தான், இன்னைக்கு அம்மா. தாய் உணர்வு அதுதானே. ரப்பு பட்டினியோடு விட்டு விடுவானா? படுக்க இடமின்றி எந்த படைப்புகளையும் விட மாட்டேன்கிறார் ரப்பு. இவ்வளவு கருணையாளன். மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படிடா அல்லாஹ் எல்லா படைப்புக்கும் நீ ரிஸ்க் கொடுக்கிற? அல்லாஹ் காட்டி தந்தான். அந்த ஆத்தோரத்துக்கு போனார், பார்த்தாரு, ஆத்துல ஒரு இலை நடந்துட்டு போகுது, இலை மேல ஒரு தவளை உட்கார்ந்து இருக்கு, தவளை மேல ஒரு எறும்பு உட்கார்ந்து இருக்கு, எறும்போட வாயில ஒரே ஒரு பருக்கை. அப்படியே பயணிச்சு போகுது, ஒரு இடத்துல இறங்குகிறது, அது அப்படியே போகிறது, ஒரு பாறைக்குள் நுழைகிறது. அப்படியே உற்று பார்க்கிறார்கள், உள்ளே ஒரு ஜீவன் இருக்கிறது. அதற்கான ரிஸ்கை அல்லாஹ் எறும்பின் வழியே ஒப்படைத்தான். நமக்கு எத்தனை கொண்டாடிங்க? ஒரு மாதிரியை பாக்குறீங்களா? எத்தனை கொண்டாடி? ஹலோ, ஒரு கொண்டாடி. எத்தனை பிள்ளைங்க? ஒண்ணுதான், கொஞ்சம் கூடனா 2. இந்த 3 பார்த்தா இவன் அழகான், 3ஆங்கிறான். சொல்லணும், எங்க அத்தா எங்க தாத்தா எல்லாம் 16 17 பெற்றுட்டு இருந்தாங்க. அல்லாஹ்வின் மீது அபரிமிதமான நம்பிக்கை இருந்தது. வறுமையான காலம், வளர்ச்சி இல்லாத காலம், நிரப்பமான வாழ்க்கை, எல்லா வளர்ச்சியும் இருக்கு. ஆனா குழந்தை பஞ்சம். ஏன்னா என் மனதை, என் பொறுப்பை நானே எடுத்துக்கொண்டேன். ரப்பை நான் நம்பவில்லை. ரப்பை திரும்ப திரும்ப பிள்ளைகிட்ட தானே சொல்றான், உனக்கு நான் சோறு போடுறேன், உன்னை படிக்க வச்சிருக்கிறேன், உன்னை நான் பார்ப்பேன்.
எப்படி தெரியுமா சொல்லணும்? உன்னை அல்லாஹ் படைத்தான், உனக்கு தந்தையாக அல்லாஹ் என்னை ஆக்கினான், உனக்கு அல்லாஹ் அறிவை தந்தான், என்னுடைய கடமை நான் செய்தேன், ரப்பனுடைய கடமை நீ செய். பிள்ளைகளை வளர்த்தும் போது அல்லாஹ்வை காட்டி வளர்க்க வேண்டுமா இல்லையா? அல்லாஹ் மறைச்சிட்டு நம்மளை காமிக்கிறான். ஒரு பள்ளியில வந்து புலம்புறாரு, வீடெல்லாம் விட்டு படிக்க வச்சேங்க, சிங்கப்பூர்ல வேலை கிடைச்சது, ஒரு பிள்ளைய அவனே பார்த்து கட்டிட்டு அவனே போயிட்டாங்க, எங்களை தெருவுல விட்டுட்டான், நீ ஏன் அல்லாஹ்வை காட்டவில்லை? எதற்காக உன்னை காட்டினாய்? மோமின்களே, 70 தாயை விட கருணையாளன் உலகத்தில் எந்த உயிரினத்தையும் அவன் பட்டினி போட மாட்டான், தூங்குவதற்கு இடமில்லாமல் அடைய விட மாட்டான். ஒரு வினாடிங்க ரப்பனுடைய அற்புதத்தை நாம் உணர மறுக்கிறோம். மூச்சு நம்மால் செயல்படுகிறதா, அது தானாய் செயல்படுகிறதா? வேடிக்கை பார்த்துட்டே உட்கார்ந்திருக்க வேண்டியது. இந்த கை வச்சு பாருங்க, நீ தூங்கினாலும் முடிச்சிருந்தாலும் ஓடனாலும் நடந்த எந்த வேலையில் இருந்தாலும் என் ரப்பு என்னை இயக்கிக் கொண்டிருக்கிறான், சுவாசம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. என் ரப்பு என்னை ஒரே இரவில் அடித்து விடுவானா? குர்ஆன் சொல்லுகிற செய்தி, வருடத்தில் ஒரு முறையோ இருமுறையோ நீங்கள் கடுமையாக சோதிக்கப்படுவீர்கள், அது என் படைப்புகளால் நிகழும். இந்த ஜூன் ஜூலைல அரபு நாடு முழுவதும் பயங்கரமான வெயில். குவைத்தில் மரங்களும் செடிகளும் அந்த உஷ்ணத்தினால் எரிந்து பற்றி எரிந்ததாக செய்திகள் வந்தது. அல்லாஹ்வுடைய படைப்புகளில் ஒன்றுதானே. சூரியன் சுடுவதை கூட இந்த பூமி தாங்க முடியாது என்றால், அப்படி சுட வைப்பதினால் அவன் கடலை சுத்தம் செய்கிறான் என்ற ஒரு அற்புதத்தை விஞ்ஞானம் முன்மொழிகிறது. இல்லைன்னு சொன்னா கடலெல்லாம் தீப்பற்றி எரிய ஆரம்பித்து விடும். ஆழ் கடலை அல்லாஹ் தூய்மைப்படுத்துவது கடுமையான வெயிலை கொண்டு. புரியணும். கடைசியில குர்ஆன் ஒரு தீர்வு சொல்லுது, 70 தாயை விட கருணையாளன் ரப்புல் ஆலமீன் தான் படைத்த எந்த படைப்புகளையும் அவன் அழிக்க மாட்டான். அழிவு ஏற்படுகிறது என்றால் ஒரு வினாடி யோசியுங்கள். எல்லாருக்குமே பாடம், எனக்கும் உங்களுக்கும் எல்லாத்துக்குமே பாடம். வண்டியில போய் கீழே விழுந்துட்டீங்கன்னா நாம என்ன செய்வோம்? உடனே பக்கத்துல வந்தவங்க திட்டுவோம், பார்த்து வர மாட்டேங்க, அவன் 1 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருப்பான். இல்லைன்னா சிக்னலை பார்த்து திட்டுவோம், சனியனை இப்பதான் சிக்னல் போடணுமா? கரெக்டா? ஒரு வினாடி விழுந்த மறுகணம், அல்லாஹ் நான் என்ன பாவம் செய்தனோ எனக்கு இப்படி ஒரு சோதனை வந்து விட்டது. இதுதான் ஈமானிய மக்களுக்கான பாடம். அதை யாருமே நாம செய்யறது இல்லை. வியாபாரம் சரியில்லை, நான் என்ன பாவம் செய்தேனோ அல்லாஹ் எனக்கு நீ வியாபாரத்தை நீ தரலையே, அப்படித்தான் யோசிக்கணும். பக்கத்து கடைக்கான சூரிய வச்சிருப்பா. இந்த தவறான சிந்தனைகளை விடுத்து அல்லாஹ் சொல்லுகிற பாடம், வமா அஸாபத்துக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், உங்களுக்கு ஏற்படும் சோதனைகள் யாவும் நீங்களாய் வரவழைத்துக் கொண்டது. நம்ம ரொம்ப வேகமான காலத்துல வாழ்றோம். ரொம்ப பிரில்லியன்ட்னா யாரு? ரொம்ப பிரில்லியன்ட்னா யாரு அப்படின்னா, ஏமாத்துறவன், பொய் சொல்றவன். இதெல்லாம் இன்றைய உலகம் வந்து இதுக்குன்னு பாடம் எடுக்குது. மார்க்கெட்டிங் என்ன சொல்லுங்க? மார்க்கெட்டிங் என்ன? பசங்க எல்லாம் போறாங்கல்ல, மார்க்கெட்டிங் என்ன? பொய் சொல்லி ஒரு பொருளை, இது அருமையான ப்ராடக்ட் அப்படின்னு தலையில கட்டி, அல்லாஹ் அக்பர், அதுக்கே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஆனா பாஷை வேற. நுகர்வோர்களை கவருவது எப்படி, இந்த பொருளை விற்பது எப்படி, உண்மையை சொல்லி ஒரு பொருளை விற்பனை செய்கிற காலங்கள் இல்லை. பிறகு அல்லாஹ் உங்கள் மீது 70 தாயை விட கருணையாளனாக இருப்பான் என்று எதிர்பார்ப்பது மனித சமூகத்தின் அறியாமை. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், இந்த வசனம் முழுமையாக வருடத்தில் ஒரு முறையோ இருமுறையோ உங்களை நான் சோதிப்பேன், பிறகும் நீங்கள் பாவங்களை விடாமல், தௌபா செய்யாமல், இஸ்திக்பார் செய்யாமல் எப்படி இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். மோமீன்களே, மோமீன்களே, எதுவும் தானாய் வராது. வந்த அத்தனைக்கு பின்னாலும் நம்முடைய அல்லாஹ்வின் சட்டங்களை வரம்பு மீறிய பாவங்கள் இருக்கும். ஒரு வினாடி யோசிக்கிறோம்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து சஹாபாக்கள் பேசுறாங்க, யா ரசூலல்லாஹ், ஹலகத்தில் அம்பால் வன்கதஅத்திஸ் சுபுல், பெருமானாருடைய காலத்திலும் பாலைவன பிரதேசத்திலும் வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டிருக்கிறது. நாயகமே, நீர் வேண்டும். ஆனா இப்படி ஒரு மழை பெய்யுது, வீடெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு, பொருள் எல்லாம் போயிருச்சு, நடக்கும் பாதை கூட எங்களுக்கு தெரியல, துஆ செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை தூக்குனாங்க. அல்லாஹ்வுடைய நபி அல்லவா, நம்மை போன்ற சாமானிய அடியார்கள் கை தூக்கினாலே வெற்று கையாக திருப்பி அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறார். அப்படின்னா தன்னுடைய ஹபீப் கரமேந்தி விட்டார். என்ன துஆ செஞ்சாங்கன்னு கவனிக்கணும். யா அல்லாஹ், அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, மழையை வேண்டாம் நிறுத்தின்னு கேட்கல, இந்த மழையை காடுகளில் பொழியவை, தேவையான நிலங்களில் பொழியவை, நீரின் ஆபத்திலிருந்து எங்களை காப்பாற்று. எவ்வளவு அழகான துவா, நாமளும் படிக்கணும். மழை இல்லாதப்ப மழை பெய்யாதான் மழை பெய்யாதான்னு சொல்றது, மழை பெய்யும் போது எல்லாம் இப்படி தூரிட்டே இருக்கு, இப்படி தூரிட்டே இருக்கு சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத். இதே பெருமானாரை குறித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், மதீனாவில் கொஞ்சம் காற்று வேகமாக வீச தொடங்கினால் மக்கள் பேசிக் கொள்வார்கள், ஆகா இன்னைக்கு மழை வரப்போகுது. ஆனால் பெருமானாருடைய முகம் மாறிவிடும். யா ரசூலல்லாஹ், மக்கள் எல்லாம் மழையை எதிர்பார்த்து சந்தோஷப்படுகிற பொழுது உங்களுடைய முகம் மாறுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார், மழை மழையாக பெய்தால் ரஹ்மத், அதுவே கடுமையாகிவிட்டால் அதான். குர்ஆனிலே இப்படி பேசியவர்களின் வரலாற்றை எல்லாம் சொல்லுகிறான். கருமேகம் ஒன்று திரண்டது, காற்று வீசியது, சந்தோஷமாக மக்கள் பேசிக் கொண்டார்கள், நமக்கு மழை பொழியும். ஆனால் கருமேகத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கியது, அந்த சமூகம் அழிந்து போனது. இல்லையா? வேகமாய் காற்றடித்தால் பெருமானார் என்ன செய்வார்கள்? அல்லாஹ்வுடைய அதாபு வந்துருமோ, ஒது செய்து தொழுகையில் இருப்பார்கள். அதான் அல்லாஹ் சொல்றான், சோதனைகளை பார்க்கிற பொழுதெல்லாம் விமர்சனம் செய்வதை விட தௌபாவின் பக்கம் விரையுங்கள். யா அல்லாஹ், எங்கள் பாவத்தினால் எங்களை அழித்து விடாதே அல்லாஹ், நாங்கள் பாவங்களை நிறுத்தி விடுகிறோம், நம்முடைய பாவங்களை. அல்லாஹ் அக்பர். இந்த ஜெனரேஷன், இந்த காலத்து பிள்ளைகள், இந்த காலத்து சூழ்நிலைகள் செய்கிற பாவங்களின் வரம்புகளை பார்க்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ் அப்படியே நம்மளை பூமியில விழுங்க வச்சிருவானோ. எல்லையற்ற பாவங்களில் ஒரு சமூகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். சொல்லுங்க, அல்லாஹ் மன்னிப்பானாக. வரம்பு எங்கெல்லாம் மீறி போயிட்டு இருக்குங்கிறத விழாவாரிகள் சொல்ல வேண்டியது இல்லை. வரம்பே இல்லாத பயங்கரத்தில் ஒரு தலைமுறை போய் கொண்டிருக்கிறது. காசு வேணும், இந்த காசுக்கு நாங்க எந்த எல்லையையும் மீறுவோம். போதைப் பொருள் விற்பனையா? எனக்கு காசு வேணும், ஏமாற்றத்தா எனக்கு. இளம் பெண்களுக்கு பணம் வேண்டும், தன்னுடைய அந்தரங்கத்தை எந்த அளவிலும் காண்பித்து பணம் சம்பாதிக்கிற கொடூர மனநிலை. இதெல்லாம் வேறு எந்த சமூகத்திலே போய் அல்ல, நம் கண்ணுக்கு முன்னால் பள்ளிக்கூட பருவத்தில் தொடங்குகிற பாவ காரியங்கள். ஐம்பொருள் ஆடினாதானே நமக்கு பிரச்சனைன்னு சொல்லி வெளியூர்களில் லாட்ஜுகளை புக் செய்து சீட்டு விளையாடுகிற, மது குடிக்கிற வரம்பற்ற பாவங்கள். 70 தாயை விட கருணையாளனுக்கும் சில நேரத்தில் கோபம் வருமா இல்லையா? அவன் தான் சொல்றான், வருஷத்துல ஒரு தடவையோ 2 தடவையோ உங்களை நான் பிடிச்சு அடிப்பேன், நீ தௌபா செய்யுங்கிறான். தௌபா செய்யாமல் வேறு காரணங்களை நீங்கள் தேடி அடைந்தாலும் தப்பிக்க இயலாது. இப்ப என்ன எச்சரிக்கை? கடல் பகுதியில் வாழுகிற மக்களுக்கு சுனாமி பேரடி இல்லையா? மலை பிரதேசங்களில் வாழக்கூடியவர்களுக்கு நிலச்சரிவு, சமதளங்களில் வாழக்கூடியவர்களுக்கு பூகம்பத்தின் அடி. குறிப்பிட்டு போட்டிருக்கான், நெல்லைப்பள்ளியிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறதுங்கிறான். தௌபா செய்யணுமா இல்லையா? பைசா தௌபா செய்யணுமா இல்லையா? எந்த பாவத்தை நீங்கள் கணக்கில் எடுத்திருக்கிறீர்கள்? நாம் எந்த பாவத்தை கணக்கில் எடுத்திருக்கிறோம்?
நடப்பது எதுவுமே பாவம் இல்லை என்பதை ஒரு தலைமுறை உணர்ந்திருக்கிறது, செய்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பாவமே இல்லை. பொய் சொல்றதோ, குடிக்கிறதோ, வெட்டிக்கு வாங்குறதோ, பெண் தொடர்பை ஏற்படுத்துவதோ, ஏமாற்றுவதோ, மோசடித்தனம் செய்வதோ, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மன்னிப்பானாக, பாவம்ங்கிற வார்த்தையுமே இந்த சமூகத்தில் காண முடியாத சூழலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சில மாற்றங்கள் சமூகத்தில் நிகழும் பொழுது அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து விடுங்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், கடுமையான காற்றின் வழியே ஒரு சமூகம் அடிக்கப்பட்டது பாவத்தினால், கடும் மழையினால் ஒரு சமூகம் அடிக்கப்பட்டது பாவத்தினால். அப்படின்னா ஒரு குத்து முடிவுக்கு வந்துடக்கூடாது. இவங்க எல்லாம் பாவம் செஞ்சாங்க, அதனால அழிக்கப்பட்டார்கள். நாம் செய்த பாவத்திற்கு கூட அது தண்டனையாக இருக்கலாம், அப்பாவிகள். அதனாலதான் இது மாதிரி பேரிடர்களில் இறந்து போகக்கூடியவர்களை ஷஹீதுகள் என்று பெருமானார் சொன்னார். அவங்கதான் பாவம் செஞ்சாங்க இல்ல, யார் செய்த பாவம் யாரையும் தாக்கும். அதான் சொல்றோம். மோமின்களே, நாம அதிரடியாக செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், சொந்த சமூகத்தில், சொந்த குடும்பங்களில் இந்த பாவங்கள் குறித்த விழிப்புணர்வும் தவிர்த்து கொள்வதற்கான வழிகாட்டுதலையும் பெற்றவர்களாகிய நாம் முன்னெடுப்பது மட்டுமே காலத்தின் தீர்வு. ரப்பனுடைய கோபத்தில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான வழி. குடும்பமே உட்கார்ந்து ஒரு 100 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்க. இந்த வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தவே இல்லையே. என்றைக்காவது ஒரு தகப்பன் அல்லாஹ்வை முன்னிறுத்தி தன் குடும்பத்தின் பாவம், இன்னைக்குங்க 99 கிடையாது, 100% எல்லா குடும்பத்திலேயும் ஒரு விதமான சுதந்திரத்தை பெண்களுக்கு அளித்து விட்டோம். அழிச்சிட்டோமா இல்லையா? ஹலோ சொல்லுங்க சார், சொல்லுங்க. எல்லாம் நல்ல மாதிரி உட்கார்ந்து இருக்கிறோம். சாவி அத்தனை எங்க? இது எப்ப தெரியும் தெரியுமா? அவங்க வீட்டுக்கு வந்தாதான் தெரியும். ஒரு வாரத்தை கேட்டுக்கிறேன். அதுதான் அத்தனையும். பெருமானார் சொன்னார்கள், மனைவிமார்கள் மந்திரிகள் தான், ஆலோசனை கேளுங்கள், ஆண்களாகிய நீங்கள் முடிவெடுங்கள். நம்ம எல்லா முடிவும் அங்க கொடுத்துட்டோம். போன கொடுத்தாச்சு, கார்டும் போட்டு கொடுத்தாச்சு. அப்புறம் என்ன? அது சொல்லுது, ஒரு ரவுண்டு போயிட்டு புரோட்டா சுட்டு வைங்க. பலரும் அந்த நிலைக்கு. இதெல்லாம் என்னன்னா ஒரு சமூக அழிவிற்கான காரணிகள். மோமின்களே, பாவங்கள் குறித்த எச்சரிக்கை தான் சோதனைகள் என்பதை உணர வேண்டும். ரப்புல் ஆலமீன் சில நேரங்கள்ல இந்த சமூகம் எப்படியெல்லாம் மாறி போகுது. ஒரு சின்ன குழந்தை உம்ரா முடித்து விட்டு அறையில பேசி கொண்டிருக்கும் போது, நீங்க என்ன துவா கேட்டீங்க அப்படின்னு கேட்டுட்டே வரும்போது, ஒரு சின்ன பையன் 7th படிக்கிறான். அஸ்வது கல்ல முத்தம் கொடுத்தேன். சரி, என்னடா துவா செஞ்ச? ஸ்கூல் எல்லாம் 300 துவா செஞ்சேன். விளையாட்டோ விபரீதமோ, நாங்க இதை வந்து இறங்குறோம், கொரோனா வந்துருச்சு. வயநாட்டில் சில குழந்தைகளுடைய வீடு பார்த்திருப்பீங்க. விளையாட்டுக்கு இதெல்லாமா விளையாடுவாங்க? ரப்பே, நிறைய மழையை கொட்டு, ஸ்கூல் மதரசா எல்லாம் லீவு கிடைக்கணும். அது அவங்களுடைய பாஷையில கேட்டுட்டாங்க. அல்லாஹ் அக்பர். எப்படி மார்க்கம் விளையாட்டானது? சொல்வாங்களே பெரியவங்க, வார்த்தைகளை சரியாக, குழந்தைகளை பார்த்து சரியான வார்த்தைகளை சொல்லுங்கள். பெத்தவன் மகனை பார்த்து சொல்றான், நீ எல்லாம் உட்படவே மாட்டான். அவன் 40 வயசு வரைக்கும் உருப்படல. தாப்பனார் சொல்றாரு, இவன் எதுக்கு போனாலும் உருப்பட மாட்டேங்கிறான், இதான் ஒண்ணு சொல்லுங்களேன். அவன் குழந்தையாக இருக்கும் போது நீங்கள் என்ன வார்த்தை சொன்னீர்கள்? என்ன சொன்னீங்க? தாய் தாப்பனுடைய நல்லதோ கெட்டதோ அந்த வார்த்தைகள் குழந்தைகளுடைய விஷயத்திலே பலிக்கும். குழந்தைகளை என்னன்னு சொல்லணும்? நல்ல வார்த்தைகளை சொல்லி உற்சாகப்படுத்தி வளர்த்த வேண்டிய பெற்றோர்கள். அதுதான். சில விபரீதங்களை நாம எடுத்து போட்டுக் கொண்டு அழிவு வந்தது, பேரழிவு வந்தது. ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு சில உணர்வுகளை தந்தார்கள். இது மாதிரி பாவங்களினால் எழக்கூடிய சில தண்டனைகளால் சில மக்கள் அழிவை சந்திக்கும் பொழுது கண்டும் காணாததை போல் நீங்கள் இருந்து விடாதீர்கள். கரம் கொடுத்து அவர்களுக்கு உதவுங்கள். அது ஜிஹாதை விடவும் உயர்ந்த வணக்கம் என்று பெருமானார் சொன்னார்கள். வயநாடு அது சார்ந்த பகுதிகளில் மலை பகுதிங்கிறதுனால நிலச்சரிவுல வீடுகள் காணாமல் போன எத்தனை கனவுகள், எத்தனை ஏற்பாடுகள். நடுத்தருவில் இருக்கிறார்கள். அவர்களுடைய அவசர தேவை உணவு கிடைக்கிறது, சில மாற்று உடைகள் கிடைக்கிறது.
ஆனால் பெரும் கொண்ட பொருள் செலவினால் தான் மறுவாழ்வுக்கு அவர்கள் வர முடியும். நம் உறவுகள் இருக்கலாம், நம் சம்பந்தப்புறங்கள் இருக்கலாம், நம்முடைய தொடர்புள்ளவர்கள் இருக்கலாம், இன்னும் யாரெல்லாம் இருக்கிறார்கள் இல்லை என்று தகவல்கள் தெரியவில்லை. உயிர்கள் தானே, அனாதையாக்கப்பட்ட குழந்தைகள், தன் கண்முன்னே தாய் அடித்து செல்லப்படுவதை பார்த்து அழுகிற பலகீனம். அல்லாஹ் அக்பர். யாருக்குமே இந்த சோதனை வரக்கூடாது உலகத்துல. ஆனால் நமக்கு ஈமானிய உறுதி வேணும். சில வாரங்களை சில சமயங்களில் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டினுடைய பெரும் பீடை சங்கிகள், பாசிச பாஜக. எந்த ஒரு மனிதரும் கூட அழுது விடுவாங்க இல்லையா? என்ன அறிக்கை கொடுக்கிறாங்கன்னா, மோடிக்கு ஓட்டு போடாதவனால முஸ்லிம் தேசம் அது அழியட்டும் என்று சொல்லுகிறார்கள். இன்னொருத்தர் பேசுறான், வயநாட்டுக்கு பதிலாக மலப்புறம் அழிந்திருக்க வேண்டும். அந்த பாசிசத்தினுடைய வெறித்தனம் எவ்வளவு தூரம் போய் அடைந்திருக்கிறது. நாம் அப்படி சொல்லுவோமா? நம்ம இப்படித்தான் சொல்லுவோம். யாராக இருந்தாலும் நம் பாவங்களை ஒதுக்கிக் கொள்வதனால் மட்டும் இறை கோபத்திலிருந்து தப்பிக்க முடியும். பாதிக்கப்பட்டவர்கள் ஒருத்தர் சொல்றாரு வீடியோல, நாங்க இப்ப உயிரோடு இருக்கிறோம்னு சொன்னா, இந்த பக்கத்துல இருக்கிற பள்ளியில அந்த உஸ்தாது மைக்கில சொன்னாரு, இந்த பள்ளியிலும் மதரசாவிலும் எல்லாத்துக்கும் உணவு இருக்கு, அதுதான் எங்களை காப்பாற்றுகிறது. இதுதான் இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஈமானிய செயல். தமிழகம் கண்டது இல்லையா? எல்லா பள்ளி வாசல்களும் மனிதர்களுக்கான அடைக்கலமாக தந்ததை வரலாறுகள் மறக்காது. நம்ம ரெண்டையுமே எடுத்து சொல்லணும். சங்கிகளையும் ஒரு பார்வை பார்க்கணும். இந்த சமூகம் எவ்வளவு நம்மளே கஷ்டத்துல இருக்கோம், உண்மைதான். நமக்கே நிறைய கடன் இருக்கு. ஆனால் ஒரு உயிர் பாதிக்கப்படும் பொழுது அள்ளி போடுகிற இந்த சமூகம் உலகத்திலே முன்மாதிரியாக இருக்கிறது. முதல்ல எங்கு இது மாதிரி பேரிடர்கள் நடந்தாலும் நாம செய்ய வேண்டிய கடமை அல்லாஹ்விடத்துல துஆ செய்யும். ஜும்மாவுடைய நல்ல நாள், பெருநாள், ஒரு மனசை ஒருநிலைப்படுத்திட்டு ஒரு வினாடி, யா அல்லாஹ் வயநாட்டு மக்களை, அது சார்ந்த பகுதி மக்களை நீ பாதுகாப்பாயாக. பத்தாதகாமின் அவர்கள் மறுவாழ்வுக்கான எல்லா வழிகளையும் நீ திறந்து விடுவாயாக. அரசாங்கம் நல்ல திட்டங்கள் வச்சிருக்கு. சில விஷயங்களை நாம தருத்தீவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. நம்ம சமூகத்துல ஆர்வம் வேற, ஆர்வம் கோளாறு வேற. உடனே என்ன செஞ்சிடும், வயநாட்டுக்கு நிதி அப்படின்னு ஒரு பிளக்ஸ் அடிக்க வேண்டியது, ஆட்டோ எடுத்து வீடு கூட போய் பழைய துணி, பழைய ஜட்டி, பழைய பாத்திரம். கேரள அரசு தெளிவா சொல்லிடுச்சு, இங்க வராத, ஃபர்ஸ்ட் இங்க வராத, உதவி செய்யறோம். எல்லா முப்படைகளும் களத்துல இருக்கு. அந்த மக்களை மீட்டெடுப்பதற்கான களப்பணி, முதல் களப்பணி அவங்களை காப்பாற்றணும். அது நடந்தது. சாமானிய விஷயமா? களிமண் பகுதி புதைந்து போன உடல்களை வெளியே எடுப்பதற்கு கடும் போராட்டம், விடாத மழை. எந்த உயிருக்கும் இந்த சோதனைகள் வரக்கூடாது. அல்லாஹ் அவர்களையும் பாதுகாப்பானாக, நம்மையும் பாதுகாப்பானாக. இப்ப தற்காலிக ஏற்பாடு, அவங்களுக்கு உணவு உண்டு, உறைவிடம் இருக்கிறது. ஆனால் மிகப்பெரிய திட்டங்களின் பின்னணியில அவர்கள் மீண்டும் வாழ்வதற்கான வீடுகள், பள்ளிக்கூடங்கள், பேருந்து நிலையங்கள், சாலை வசதிகள், ரோடு, மஸ்ஜிது, மதரசா, இத்தனை எதிர்காலம் இருக்கிறது. நம்முடைய அண்டை மாத்திரமல்ல, நம்முடைய ஈமானிய சொந்தங்கள் மாத்திரமல்ல, உலக அளவுல கேரளா அப்படின்னு சொன்னால கடவுளின் பூமின்னு கொண்டாடுறாங்க. சுற்றுலா பயணிகளை அதிகம் கவருகிற எது எப்படி இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ஆட்களுக்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி பொழுதுல இந்த சமூகத்துல மட்டும்தான் இருக்கு. வாங்க சொல்லுவாங்க, மக்கள் எல்லாம் கூடுவாங்க, இங்கே இவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எல்லாம் கூட்டாய் உதவுங்கள், இருப்பதை போட்டு வந்தவரை காப்பாற்றி விடுவார்கள். இதுதான் இந்த சமூகத்திற்கு கிடைத்த பெரும் பாக்கியம். வேற எங்கேயும் இப்படிலாம் பார்க்க முடியாது. அதையும் தாண்டி சங்கிகள் அறிக்கை விடுறாங்க, யாரும் நிவாரணம் கேட்டு வந்து விடாதீர்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத் தருவானாங்க. ஒரு முக்கியமான சங்கி தீனுக்கு வந்து விட்டால் மொத்த சங்கிகளுக்கும் பெருத்த பாடத்தை அல்லாஹ் கொடுத்து விடுவார். ஏதோ ஒரு சோதனை, அது பாவத்தினால் விளைந்தது. உணர்ந்து மோமின்களே, தமிழகம் முழுவதும் இந்த 2 ஜும்மாக்கள், தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை டெல்லி கலவரத்தின் போது
இன்னவர இயற்கை பேரிடர்களின் போது ஜமாத்து மக்களோடு அந்த பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு சென்று நிலக்கலவரத்தை உணர்ந்து அரசோடு பேசி அங்கிருக்கிற ஜமாத்துகளோடு பேசி முறையான நிதி போய் சேருகிற ஏற்பாடுகளை தொடர்ந்து செய்து வருகிறது. இந்த ஜும்மாவில் நம்முடைய பள்ளியில் கூடியிருக்கிற நாம் அந்த மக்களுக்காக நிவாரணமாக அதிகமான தொகைகளை தந்து அது முறையாக போய் சேர்வதற்கான வழி நாம் ஏற்படுத்த வேண்டும். எல்லா தொழுகையிலையும் துவா செய்யுங்கள். அதே நேரத்துல அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, நான் அசால்ட்டா இருக்காம நமக்கும் இப்படி சம்பவிக்கலாம் அப்படின்னு தௌபா செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? இந்த பாவங்கள் குறித்து நாம் ரொம்ப வெட்கப்படும். பாவங்களினால் மட்டும்தான் பேரழிவுகள் நிகழ்கிறது. எல்லாரும் மன்னிப்பு கேட்கணும். பாவங்களை விடுங்கமா இல்லையா? வாங்கொலி கேட்கிற வாழ்நாட்களில் குர்ஆனுடைய சத்தங்கள் கேட்கிற எல்லா சூழ்நிலையையும் தாண்டி இந்த தலைமுறையை பாவங்கள் ஆட்கொண்டிருக்கிறதே. சில பாவத்தை எல்லாம் வெளியில பேசுறதுக்கு வெக்கமா இருக்கு. அப்படி துணிந்த பாவங்கள் ஆபாசம். மாற்றங்களை நோக்கி நாம் நகர்ந்தால் தான் மாற்றங்களை அல்லாஹ் ஏற்படுத்துவான். வல்ல ரப்பல் ஆலமீன் நம் பாவங்களை மன்னித்து நேர்வழியில் நடக்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. பாதிக்கப்பட்ட பேரிடர்களால் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த மக்களுக்கு மறுவாழ்வு கிடைப்பதற்கு எவ்வழியிலெல்லாம் நாம் உதவ முடியுமோ அந்த வழிகளை ஏற்படுத்தி தந்து அந்த மக்களும் சுபிட்சமான வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் முன்னோடியாக இருக்க வேண்டும். வல்ல ரப்பல் ஆலமீன் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.